ஹலோ தமிழ் ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ ஃபால்னே சொல்லணும். காரணம் என்னென்னா, கிட்டத்தட்ட நம்மளோட நிஃப்டி வந்து 500 பாயிண்ட் அளவுக்கு விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த ஃபாலை வந்து பார்த்திங்கன்னா 2020 கோவிட் டைமில் மார்க்கெட் எப்படி விழுந்ததோ அந்த அளவுக்கு ஒரு ஃபால்னு சொல்லிட்டு எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னென்னா, ஒரு சின்ன அனாலஜி என்னென்னா, 2020 மார்ச் 13 வெள்ளிக்கிழமை வந்தது. இந்த முறை மார்ச் 13 வெள்ளிக்கிழமை வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த ஃபால் வந்து அந்தளவுக்கு மோசமாக இருக்கும்ன்ற ஒரு பயம் வந்து எல்லாருக்கும் வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் ஈரானோட புது சுப்ரீம் லீடர் அயத்துல்லா கெமேனி அவர்களோட மகன் முஜ்தபா கெமேனி அவர்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாரு. அண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த போர் முடிகிற வரையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் மூடப்பட்டு தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த தாக்குதல் நடக்க ஆரம்பித்த போது வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு பண்ண தாக்குதலில் ஒரு ஸ்கூல் மேலே குண்டுப்படுது. அதில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து கொல்லப்படுறாங்க. அந்த எல்லா குழந்தைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பழி வாங்குவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்களோட நெய்பரிங் கண்ட்ரிஸ் மேலே நாங்கள் பெரிய மரியாதை வச்சுருக்கோம். ஆனால் யூஎஸோட பேசஸ் வந்து நீங்கள் உங்கள் நாடுகள் வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக அடிப்போம், உடனடியாக அதை மூடிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த போர் நீண்டுகிட்டே போச்சுன்னா நாங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸையும் வந்து ஆக்டிவேட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா, இந்த ஈரானுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராக்சிஸ் இருக்குது. ஹமாஸாக இருக்கட்டும், ஹிஸ்புல்லா இருக்கட்டும், இவங்க எல்லாமே ப்ராக்சிஸ். ஸோ அவங்களையும் ஆக்டிவேட் பண்ணிட்டா கிட்டத்தட்ட எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலையும் அமெரிக்காவே அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மிகப்பெரிய டென்ஷனை கிரியேட் பண்ணும். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட் எல்லாமே கிராஷ் ஆகுது. யூரோப்பியன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், அமெரிக்கன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஈவன் கோல்டு ப்ரைஸஸ் கூட கிராஷ் ஆகுது. க்ரூட் ஆயில் மட்டும் ஏற ஆரம்பிக்குது. அண்ட் இந்த நெகட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆனால் நேற்று நைட்டு 11 மணிக்கு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அப்டேட் வருது. நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானோட பிரசிடென்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. அதாவது இந்த பிரச்சனைக்கான ஒரே தீர்வு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமசி மட்டும்தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்களோட இந்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காங்க, அவங்களோட பாதுகாப்பையும் கொஞ்சம் உறுதி பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை நம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட எனர்ஜி ட்ரேட் ஃபுல்லாக இருக்குது, அதை தடைப்படாமல் நடக்கிறதுக்கு கொஞ்சம் உதவுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இயல்பாகவே ஒரு நம்பிக்கை கொடுத்தது. ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த அந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம இந்திய கப்பல்களுக்கு அனுமதி கொடுத்துருவாங்க போல், சைனாக்கு எப்படி கொடுத்துருக்காங்களோ, பங்களாதேஷ்க்கு எப்படி அனுமதி கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி நமக்கு வந்து அனுமதி கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தது. ஆனால் இன்றைக்கி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நடந்துக்கிட்ட விதம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கை எதுவுமே இல்லாமல் மொத்தமாக விழுந்ததாக தான் நமக்கு தெரிஞ்சது. இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 200 பாயிண்ட் அளவு தான் நெகட்டிவாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பயங்கரமாக நம்மளோட நிஃப்டி வந்து விழ ஆரம்பிச்சது. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பும் சில ஸ்டேட்மெண்ட் பண்ணுறாரு. அதாவது இந்த இஸ்ரேல் ஈரான் போர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈரானை நாங்கள் நியூக்ளியர் ஆயுதம் வச்சுக்கிறதுக்கு அனுமதிக்க முடியாது, அதனால தான் நாங்கள் இந்த தாக்குதல் பண்ணோம். விட்டிருந்தா ஈரான் வந்து இஸ்ரேலை கம்ப்ளீட்டாக அழிச்சிருப்பாங்க, ஈவன் வந்து அமெரிக்காவையும் ஐரோப்பிய நாடுகளையும் தாக்கியிருப்பாங்க. இது மிகப்பெரிய ரிஸ்க்ன்றதுனால தான் நாங்கள் அடித்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஆல்மோஸ்ட் ஈரானோட நேவியை வந்து அழிச்சிட்டோம், ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸில் எல்லா கப்பல்களும் தைரியமாக போகலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவருக்கு என்ன சொல்லிட்டு போயிடுவார், எல்லா கப்பலையும் நேற்றெல்லாம் 6 கப்பல் அடிச்சிருக்காங்க. ஸோ யாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் போகிறதுக்கு வந்து தைரியம் இல்லாமல் தான் இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆயில் எக்ஸ்போர்ட்டர், க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட்டர். இந்த மாதிரி க்ரூட் ஆயில் விலை ஏறுறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாசிட்டிவான விஷயம்னு சொல்லியிருக்காரு. மனுஷன் எப்படி யோசிக்கிறார் பாருங்க, ஒட்டுமொத்த உலகத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இழுத்து விட்டு இவருக்கு வந்து அது பாசிட்டிவான விஷயமா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியா மாதிரியான நாடுகள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 301 யூஸ் பண்ணி புதுசாக டேரிஃப் போடுறதுக்கு வந்து பிளான் போட்டுட்ருக்காரு. இந்த நியூஸ் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் டீலால் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு சைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்தியா வந்து தள்ளி போட்டாங்க, இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் தான். ஆல்ரெடி அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஈரானோட பிஸியாக இருக்காங்க. முதல்ல ஒரு பிரச்சனையை முடிச்சுட்டு வாங்க சார், அப்புறம் மற்ற பிரச்சனையெல்லாம் பார்க்கலான்னு இல்லாமல் ஒரு பக்கம் ஈரானோட சண்டை போட்டு இன்னொரு பக்கம் கியூபா கூட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. கியூபா வந்து என்ன பண்ணால் சைலண்டாக சைனா கூட போயிட்டு ஒரு டைப் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து இந்தியா, சைனா, வியட்நாம் இந்த மாதிரி எல்லா நாடுகள் கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டேரிஃப் போடுறதுக்கு புதுசாக செக்ஷன் 301 படி ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இது வந்து எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த யூஎஸ் டேரிஃப் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இம்பாக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரிகவர் ஆக ஆரம்பிச்சது. அந்த கம்பெனிஸ்க்கு வந்து இந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை முடிஞ்சாலும் நெகட்டிவான இம்பாக்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் கிட்ட இருந்து வந்த அப்டேட். அண்ட் இஸ்ரேல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எங்களோட ஆப்ஜெக்டிவ் முடிக்கிற வரையும் இந்த போரை நடத்துவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் முஜ்தபா கெமேனியை வெளியே வரமாட்டேன்றாரு, அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியெல்லாம் எழுப்பிட்டு இருக்காங்க. அதாவது அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, முஜ்தபா கெமேனி அவர்கள் உயிரோடு தான் இருக்காரு, ஆனால் பயங்கரமாக அவர் காயப்பட்டிருக்கும்னு சொல்கிறாரு. எது எப்படின்னு தெரியல. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வீடியோ ஃபார்மேட்டில் இந்த ப்ரெஸ் ரிலீஸ் வரல, ஆடியோ ஃபார்மேட்டில் தான் வந்திருக்கு. ஸோ வரும் நாட்களில் என்ன அப்டேட்டுன்னு தெரிய வரலாம். அண்ட் இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ்ன்னு பார்த்தோம்னா இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் வந்து கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவியர் செல் ஆஃப், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன், மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆக ஆரம்பிக்குது. ஆனால் 23,300 மார்க்கெட் ரெக்கவர் ஆகிட்டு மறுபடியும் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஃபால்.
அதாவது நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலையிலே வந்து போட்டிருந்தோம். அதாவது 23,263 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சப்போர்ட். அந்த சப்போர்ட்டை உடைச்சதுன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 23,000 உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் போட்டிருந்தோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பர்சனலாக அந்த சப்போர்ட்டை உடைக்காதுன்னு தான் நினச்சேன். ஆனால் மத்தியானத்துக்கு மேலே வந்து செல் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட்டை வந்து ஒரு பெரிய ரெட் கேண்டில் 5 மினிட்ஸ் கேண்டலில் ஒரு பெரிய ரெட் கேண்டில் வந்து அந்த சப்போர்ட்டை உடச்சிருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் இந்த அளவுக்கு ஒரு ஃபால் வந்தது எதனாலன்னு நினைக்கிறேன்னா 2 காரணத்தினால. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாட்டர்டே சண்டே இந்த பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் இவங்க வந்து பயங்கரமான தாக்குதல் பண்ணுறாங்க. ஈரான் மேலே வந்து அமெரிக்கா இஸ்ரேலும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதலை பெருசு பண்ணிகிட்டே போகிறாங்க. ஏன்னா இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்கை வந்து இன்டென்சிஃபை பண்ணுறாங்க. முதல் முறை அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணதே சனிக்கிழமை தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 2வது சனிக்கிழமை இந்த அட்டாக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எண்ணெய் கிடங்குகள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடத்தி பிளாக் ரெயின் வர அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பெருசு பண்ணாங்க. நாளைக்கு இந்த மாதிரி பெரிய தாக்குதல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த செல் ஆஃப் வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈவன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணுறதா எனக்கு தோணுது. காரணம் என்னன்னா ஒரு 11:30 மணிக்கு மேலே வந்த ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபால். அதாவது 23,400 கிட்டத்தட்ட 250 பாயிண்ட் விழுது. ஸோ அந்த ஃபாலை பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டே பயங்கரமாக ஒரு 5% அளவு கிராஷ் ஆகிடுமோ, அதாவது நிஃப்டியே 1000 பாயிண்ட் விழுந்துருமோன்ற பயத்தை நமக்கு கொடுத்தது. ஆனால் மத்தியானம் 3 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா G7 நாடுகள்கிட்ட ஃபோனில் பேசியிருக்காரு. அந்த ஃபோனில் ஈரான் கூடிய சீக்கிரமே சரண்டர் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காரு. இது ஸ்டேட்மெண்ட் எப்படி ஏற்றுக்கிறதுன்னு தெரியல. இவர் புரிஞ்சு பேசுகிறாரா புரியாமல் பேசுகிறாரா இல்லை உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள சரண்டர் ஆக போகிறாங்களா? ட்ரம்ப்போட வார்த்தையை வந்து பரவர நம்பவே முடியல. அதாவது சும்மா இந்த மேடை பேச்சாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து பேச நம்ம சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம். அப்படிதான் அவரோட பேச்சு இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆஸ் ஆஃப் நவ் நம்ம இப்போ பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டைம் வந்து 8 மணி. இப்போ வந்து நம்மளோட கிஃப்ட் 150 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்பில் காமிக்குது. காரணம் என்னன்னா யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் வந்து அவங்களோட லாசஸ் ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணி பாசிட்டிவ் ஓப்பன் ஆயிட்டாங்க. ஈவன் அமெரிக்கன் மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. கோல்டும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ரேட் ஆகிருக்கு. $5,100 கிராஸ் பண்ணி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு எந்த விதமான நெகட்டிவ் அப்டேட் வராமல் ஒருவேளை ஈரான் வந்து பீஸ் ட்ரீட்டிக்கு வந்துடலாம், சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டாங்கன்னா மார்க்கெட் மண்டே வந்து 500 பாயிண்ட் 1000 பாயிண்ட் ஏறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்மளோட அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3000 கம்பெனியில் 500 கம்பெனி வந்து பாசிட்டிவாகவும் 2600 கம்பெனி நெகட்டிவாக இருந்தது. என்னோட பர்சனல் போர்ட்ஃபோலியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கம்பெனி கேஸ்ட்ரால் இந்தியா தவிர மற்ற எல்லா கம்பெனியும் நெகட்டிவாக தான் இருந்தது. அண்ட் செக்டோரல் வைஸாக பார்க்கும்போது காலையில் எஃப்எம்சிஜி தவிர்த்து மற்ற எல்லா செக்டரும் நெகட்டிவாக இருந்தது. அண்ட் எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜியும் வந்து ஒரு 0.5% நெகட்டிவாக தான் முடிஞ்சது. காரணம் என்னன்னா இந்த கேஸ் பிரச்சனைனால எஃப்எம்சிஜியோட ஆப்ரேஷன்ஸும் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நியூஸ் ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. அதுதான் ரீசன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ராடர் மார்க்கெட்டாக இருக்கும், அதாவது நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ இந்த நெகட்டிவிட்டி எத்தனை நாளைக்கு கண்டினியூ ஆக போகுதுன்னு தெரியல. அண்ட் நம்மளோட நிஃப்டியை வந்து பெருசாக ட்ராக் பண்ணதுன்னு பார்த்தோம்னா பேங்க்ஸ் அண்ட் அப்புறம் எல்என்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ட்ராக் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்என்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்டில் வந்து பெரிய எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால அவங்களோட ஷேர் ப்ரைஸ் பயங்கரமாக விழுந்துட்டு இருக்கு. ஒன்ஸ் இந்த பிரச்சனை முடிஞ்சிட்டாலும் கூட அவங்களோட கான்ட்ராக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணுவாங்களா இல்லை கான்ட்ராக்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா, இதுவரை போயிட்டு இருந்த ப்ராஜெக்ட்டில் எது வந்து அடி வாங்கியிருக்கு, இந்த மாதிரி பயங்கரமான அன்சர்டனிட்டிஸ் இருக்கிறதுனால எல்என்டி அடிச்சிருக்காங்க. ஆனால் லாங் ரன்னில் எல்என்டின்றது ஒரு நல்ல கம்பெனி, அதில் மாற்று கருத்து இல்லை. அண்ட் நம்மளோட USD/INR அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா புது ஆல் டைம் லோ வந்து டச் பண்ணியிருக்கு. அதாவது $92.45 டச் பண்ணியிருக்கு. இது கண்டிப்பாக நம்ம நாட்டுக்கு வந்து நல்லதே கிடையாது. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருக்கு. பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக மூவ் ஆகலை. ஒன்ஸ் இந்த பிரச்சனை முடிஞ்சு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஏற்ற மாட்டாங்கன்ற நம்பிக்கை வரும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸஸ் வந்து பாசிட்டிவ் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவும் நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஸ் வந்து செல் பண்ணியிருந்தாங்க கேஷ் மார்க்கெட்டில். அவங்களோட இண்டெக்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோம்னா டெரிவேட்டிவ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 89% வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நெகட்டிவாக தான் வச்சிருக்காங்க, ஷார்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. பாக்கி 10% தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லாங்கில் இருக்காங்க. ஸோ எஃப்ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக பேரிஷாக தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் 78% வரையும் அவங்களோட ஷார்ட் பொசிஷன் குறைஞ்சது. ஆனால் இப்போ மறுபடியும் வந்து ஏற்றிட்டாங்க. அண்ட் இப்போ இன்னைக்கான எஃப்ஐ டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து கிட்டத்தட்ட 10,716 கோடி ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9,977 கோடி ரூபாய்க்கு பை பண்ணியிருக்காங்க. பெரிய நம்பர்ஸ் தான் இது. அண்ட் டிஐஎஸ் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை, மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ண தான் செஞ்சுருக்காங்க. மேபி லோயர் லெவல்ஸில் அவங்க வாங்கியிருக்காங்களோ என்னமோ. அண்ட் சில ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் இருக்குது, அதை பற்றி பார்க்க வந்தோம்னா கேம்ஸ் அதாவது கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் இந்த கம்பெனியில் நான் வந்து ஷேர் ஹோல்டராக இருக்கேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா MUFG அப்படின்ற ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா
ஓப்பன் மார்க்கெட்டில் 2 லட்சம் ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். இந்த மாதிரி ஒரு ஃபாலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூபிளான கம்பெனிஸ், நல்ல கம்பெனிஸாக பார்த்து வாங்கி வச்சுக்கணும். இவங்களும் அதை தான் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க இந்த கம்பெனியோட ஹோல்டிங்கில் வந்து பார்த்தோம்னா 5% வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா 5% ஹோல்ட் பண்ணுறாங்கிறது பாசிட்டிவான விஷயம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக 2 கடை திறந்திருக்காங்க. பூனேலையும் அப்படி இன்னொரு ஊர்லேயும் திறந்திருக்காங்க. அந்த ஊர் வந்து வாயிலே நுழையில. அண்ட் இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 463 கடைகள் இருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. டிமார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபென்சிவ் பெட் தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்தாலும் சரி, கோவிட் டைமில் கூட பெரிய அளவுக்கு உங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து விழல. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் தான் ட்ரேட் ஆகிருக்கு. 3800 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுவும் நல்ல கம்பெனி தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பயோகானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா US FDA அப்ரூவல் வந்திருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா லிராக்ளூட்டைட் அப்படின்ற ஒரு இன்ஜெக்ஷன் வந்திருக்கு. அண்ட் இந்த இன்ஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டைப் 2 டயபிட்டிஸ் மில்டஸ்ல வந்து யூஸ் பண்ணுவதாக சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான அப்டேட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் 44 ஏக்கர் நிலத்தை வாங்கியிருக்காங்க. அண்ட் இந்த நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாட் போட்டு விற்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 450 கோடி ரூபாய் அளவுக்கு பிஸ்னஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து பாசிட்டிவான விஷயம். அடுத்து இந்த எல்பிஜி கேஸ் பிரச்சனைக்கு வந்தோம்னா, இந்த எல்பிஜி கேஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா ஏசி மேனுஃபேக்சரர், அதாவது இந்த ஏர் கண்டிஷனர் இருக்கு இல்லையா, அந்த ஏர் கண்டிஷனர் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொடக்ஷன் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதனால் பிஜி எலக்ட்ரோபிளாஸ்டாக இருக்கட்டும், ப்ளூ ஸ்டாராக இருக்கட்டும், இவங்களோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு பெரிய அளவில் வந்து கிராஷ் ஆச்சு. ஸோ எல்பிஜி கேஸ்னால வந்து நிறைய கம்பெனிஸ் பாதிக்கப்படுது. செராமிக்காக இருக்கட்டும், ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி கேஸ் இருக்கட்டும், ஃபெர்டிலைசர்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமே இந்த பிரச்சனை முடியும்னு நினைப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஓப்பனாக வந்து ஒத்துக்கிட்டாங்க. அதாவது இந்த குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ரெவன்யூவில் 3% அளவு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரெஸ்டாரண்ட் மூடி இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெலிவரி சர்வீசஸ் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இவங்களோட பிஸ்னஸ் அடிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தோம்னா எல்லா செக்டாரும் ரெட்டாக இருந்தாலும் FMCG மட்டும் பாசிட்டிவாக இருந்தது. அதுக்கு காரணம் என்னன்னா FMCG வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபென்சிவ் பெட். ஆனால் இந்த எல்பிஜி பிரச்சனை காரணமாக இந்த FMCGயோட ப்ரொடக்ஷனும் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பிஸ்கெட் தயாரிக்கிறதா இருக்கட்டும், இல்லை சில ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேஸை யூஸ் பண்ணுவாங்க. கேஸை வச்சு ஹீட்டை ஜென்ரேட் பண்ணி அதன் மூலியமாக தான் ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ப்ரொடக்ஷன் வந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்ட்ராடேல வந்து பார்த்தீங்கன்னா FMCG அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் ITC, இந்துஸ்தானி லிவர் எல்லாமே நெகட்டிவாக தான் இருந்தது. மேரிக்கோ எல்லாமே நெகட்டிவாக தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ல இந்த மாதிரி டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸை வாங்குறது பெஸ்ட்டான விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜைடஸ் லைஃப் சயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா US FDA அப்ரூவல் கிடைச்சிருக்கு உங்களோட மெடிசனுக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா செவிம்லைன் ஹைட்ரோக்ளோரைட் கேப்சூல் 30 mgக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதனோட ஆனுவல் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $26 மில்லியன் இருக்கும் அமெரிக்காலன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜைடஸ் லைஃப் சயின்ஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவான அப்டேட். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐடியாவோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து தேடிட்டு இருக்காங்க. ஒரு 45,000 60,000 கோடி யாராவது முதலீடு பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில். ஸோ ஒருவேளை இந்த மாதிரி யாராவது முதலீடு பண்ண வந்தாங்கன்னா அது ஐடியாவோட ஷேர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான அப்டேட். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச வரையும் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அந்த அளவுக்கு முதலீடு பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா ஒரு சிக் கம்பெனி. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா IDFC கம்பெனி பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது ரீசெண்டாக இவங்களோட அந்த 590 கோடி ரூபா ஸ்கேம் நடந்தது இல்லையா, ஃப்ராட் நடந்தது இல்லையா, அண்ட் அந்த ஃப்ராடில் வந்து பார்த்தீங்கன்னா 11 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதாவும் நூற்றுக்கணக்கான பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேங்க் சைட்லேருந்து ஒரு அந்த அப்டேட் என்னன்னா, இந்த சண்டிகர் பிரான்ச்சில் நடந்த இந்த ஃப்ராட் காரணமாக இதுக்கு மேலே எங்களுக்கு ஃபினான்ஷியல் லைபிலிட்டி எதுவும் இல்லை, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், கொடுத்து முடிச்சிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதனால் மட்டும் பேங்க்குக்கு 645 கோடி ரூபா செலவு வந்திருக்கு. இதை ரெக்கவர் பண்ணிட்டா போச்சு. அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது NPAவா இல்லை லைபிலிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலையில் தான் வந்து விழும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா அவங்களோட புது IPO வந்து கொண்டு வர போகிறாங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் தான் அவங்களோட BCCL IPO வந்தது. அண்ட் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட CMPDIL, அதாவது சென்ட்ரல் மைனிங் பிளானிங் அண்ட் டிசைன் இன்ஸ்டியூட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கம்பெனி வந்து லிஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான DRHP வந்து அவங்க ஃபைல் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்து வந்து பார்க்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோல் இந்தியாவில் நீங்கள் ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஷேர்ஸ் அப்ளை பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா BCCL வந்து அப்ளை பண்ணேன், லிஸ்டிங் கெயின்ஸுக்காக அப்ளை பண்ணேன். பட் எனக்கு அலாட் ஆகலை. அந்த வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தேன் கோல் இந்தியா கீழே வந்து 12 கம்பெனிஸ் இருக்குது. அந்த 12 கம்பெனியும் அவங்க வந்து படிப்படியாக வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனோட ஒரு படியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 மாதம் கழிச்சு அடுத்த கம்பெனி வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ். அண்ட் இன்னைக்கு மத்தியானமாக வந்து ஒரு அப்டேட் என்னன்னா, நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டை வந்து தனியாக வந்து அலோகேட் பண்ணிடுவோம்.
இந்த மாதிரி வந்து ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனோ ஒரு அன்சர்டினிட்டி வரும்போது அந்த ஃபண்டை வச்சு இந்த பிரச்சனையை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓவர் த வீக்கெண்டில் பெரிய நியூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று இந்த பிரச்சனை முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு மண்டே கேப் அப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை இந்த பிரச்சனை இன்னும் மோசமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு மண்டே கேப் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இன்வெஸ்டர்ஸ் யாரும் பேனிக் ஆகாதீங்க, ஒரு கிளாரிட்டி வரட்டும். அதுவரையும் நல்ல கம்பெனி ஷேர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க. ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு இந்த பிரச்சனையெல்லாம் நம்மளுக்கு மறந்தே போயிடும். அப்போ ஆமாம் இல்லை இந்த மாதிரி இஸ்ரேல் ஈரான் சண்டை போட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். அண்ட் இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.